தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் வசனம், விசனம், அசனம். முதலாவது வசனம், காட்ஸ் வேர்ட், வழிநடத்தும் விளக்கு. தேவனுடைய வார்த்தையே நம் வாழ்க்கையின் அஸ்திபாரம். இருளடைந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டுவது அவருடைய வசனமே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. சங்கீதம் 119, 105. உலகத்தின் சத்தத்தை நிறுத்திவிட்டு தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுத்தால் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இரண்டாவது வசனம், சாரோ அல்லது ஒரி என்று சொல்லுவார்கள். விசனம், வாழ்க்கையில் வரும் கவலைகளும் துக்கங்களும், அதாவது விசனம், நம்மை சோர்வடைய செய்யும். ஆனால் நம் கவலைகளை அவள் மேல் வைத்துவிட்டால் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசனம் நம்மை அழிப்பதற்கு வரும் ஆயுதம். ஆனாலும் ஜெபம் அந்த விசனத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் ஒரு கேடயம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. விசனத்தை நீக்கும் மருந்து ஜெபம். அசனம், அதாவது அசனம் என்பது உணவு அல்லது பந்தி என்று பொருள்படும். நம் சரீர தேவைக்கான ஆகாரத்தையும் ஆத்தும தேவைக்கான திருப்தியும் தேவன் குறைவின்றி தருகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, அதாவது அசனத்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். தேவனுடைய வசனம் நம்மிடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் விசனம் நீங்கி போகும். அவர் நமக்கு தேவையான அசனத்தை தந்து நம்மை போஷிப்பார். தேவகிருபை உங்களை ஆள்வதாக. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆளட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்கம் மனம் மாறி போகும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம் காரியங்களை கவனித்துக் கொள்ளுவார். ஆமென்.